என்எல்சி இந்தியா நிறுவனம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து சுரங்கவியல் பட்டயம், அதாவது டிப்ளமோ இன் மைனிங் கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இணைந்து. இது வந்து நில எடுப்பு புனர்வாழ்வு திட்டம் மற்றும் நிறுவன சமூக பொறுப்புணர்வு சுய வேலைவாய்ப்புக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான விண்ணப்பம் தான் இது. இது வந்து 3 வருடம் டிப்ளமோ இன் மைனிங் கோர்ஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நெய்வேலி சுரங்கம் அல்லது அதனுடைய எக்ஸ்பான்ஷனுக்காக வீடு அல்லது நிலம் வந்து வழங்கியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாரிசுகள் அல்லது என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் வந்து பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாரிசுகள் இல்லைனா வந்து என்எல்சி இந்தியா லிமிடெடில் பணிபுரியக்கூடிய என்கோசர்வ் அப்படின்ற மாதிரியானது அல்லது ஏஎம்சி கான்ட்ராக்ட் ஒர்க்மேன் அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து இதில் ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸுக்கு அவங்களுடைய வாரிசுகள் அல்லது அவங்களுடைய டிபெண்டன்ஸ் தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா. என்எல்சி இந்தியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். அதுவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இந்த 2 இன்ஸ்டியூட்ஸும் தான் சேர்ந்து தான் வந்து இந்த 3 வருடம் டிப்ளமோ இன் மைனிங், அதாவது சுரங்கவியல் பட்டயம் படிக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இதற்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பண்ணிருக்கணும். அதாவது மினிமம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/4/2024 அன்னைக்கு மினிமம் 15 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே போதுமானது. சரிங்களா. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அண்ணாமலை university.ac.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து போயிட்டு அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 2/7/2024. விண்ணப்பிக்கும் முறை என்ன அப்படின்றத 1 by 1 நம்ம பார்க்கலாம். அதில் ஆன்லைனில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுடைய மதிப்பெண் பட்டியல், மார்க் ஷீட்ஸு, டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை அந்தந்த ஆஃபீஸ், அதாவது என்எல்சி இந்தியா நிறுவனத்தினுடைய பணிபுரியக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இண்டோகோசர்வ் இல்லை ஏஎம்சி ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய வாரிசாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லது கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்மேனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த ஐடி ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு அவங்க வந்து வீடு மற்றும் நிலம் வழங்கியவர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதற்கான ப்ரூஃப், அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையும் இணைச்சி 4/7/2024 மாலை 5 மணிக்குள்ளே எங்கெங்கே யார் யார் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 2/7/2024. அதை சென்ட் பண்ணுறது, பிரிண்ட் அவுட் வந்து ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 4/7/2024. சரிங்களா. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் வீடு அல்லது நிலம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்எல்சி இந்தியா.in அப்படின்ற இணையதளத்தில் வந்து ப்ரொஃபார்மா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நில எடுப்பு ஆஃபீஸ், அதாவது லேண்ட் அக்விசிஷன் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு, GMLA நியர் காம்ப்ளெக்ஸ் நெய்வேலி அப்படின்ற இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணணும். அந்த பர்ஃபார்மா நெசரி டாக்குமெண்ட், இந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்மேட்டு, ஜெராக்ஸ், இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். அதுவே வந்து என்எல்சி இந்தியா லிமிடெடில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய வாரிசு அப்ளை பண்ணுறீங்க, டிபெண்ட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் என்எல்சி இந்தியா லிமிடெடில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் ப்ரொஃபார்மாவை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை பூர்த்தி செஞ்சுட்டு ஊழியர் வந்து எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த துறையுடைய மனித வளத்துறை HR டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பொது மேலாளர் GM CSR CTO வட்டம் 1 நெய்வேலி அப்படின்ற இந்த அட்ரஸில் வந்து போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து என்எல்சி இந்தியா லிமிடெடில் பணிபுரியக்கூடிய என்கோசர்வ் அல்லது ஒர்க்மன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய பசங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து டைரெக்டாக அந்த பர்ஃபார்மாவை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்எல்சி இந்தியா லிமிடெட் என்கோசர்வ் ஒர்க்மன் அவங்களுடைய MD மேலாண் இயக்குனர் அவங்கக்கிட்ட வந்து GM பொது மேலாளர் CSR CTO வட்டம் 1 அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சரிங்களா. இவங்க மூலியமாக MD கிட்ட சைன் வாங்கிட்டு அவங்க மூலியமாக GMக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்எல்சி இந்தியா லிமிடெடில் ஏஎம்சியில் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்னா என்எல்சி இந்தியா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மாவை டவுன்லோட் பண்ணணும், ஃபில் பண்ணிவிட்டு ஏஎம்சி கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க கான்ட்ராக்டர் இருக்காங்களே ஒப்பந்ததாரர் அவங்கக்கிட்ட வந்து சைன் வாங்கி அவங்க மூலியமாக மனிதவளத்துறை மூலமாக GM பொது மேலாளர்
CSR CTO வட்டம் 1 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவையான தகுதியான கேண்டிடேட்ஸ் வந்து எந்த அடிப்படையில் முன்னுரிமை எல்லாரும் அப்ளை பண்ணாலும் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலிக்கு வீடு மற்றும் நிலம் வழங்கியவர்களுக்கு வாரிசு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது வந்து NLC இந்தியா லிமிட்டடில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய வாரிசுகளுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது அந்த என்கோசர்வ் அல்லது AMC ஒர்க்மேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பசங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி முக்கியமான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜாப் இந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஜாப் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற மாதிரி எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. ஆனால் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இந்த எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது இதை முடிச்சிருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இங்கேயா இருந்தாலும் சரி, வேறு எந்த மைனிங் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து அசல் சான்றிதழ் வந்து சரிபார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து தபால் மூலமாகவும் அப்ளை பண்ணுறீங்களே, போஸ்ட் பண்ணுறீங்களே, அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 1977 இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமேட்டு NLCக்கு வந்து வீடு அல்லது நிலம் கொடுத்தவர்கள் மட்டும்தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிலம் கொடுத்து இதுவரையும் பயன்பெறாத குடும்பம். சரிங்களா? அதாவது நிலம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க வந்து வீட்டில் யாரும் வந்து வேலையில் இல்லை, அவங்க வந்து இந்த ஒர்க்கு தான் இந்த நிலம் தான் வந்து அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்தது, அந்த நிலத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டிப்ளமோ படிக்க இது பண்ணுறவங்க, அதாவது நிலம் கொடுத்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் செக் நோட்டீஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து கல்வி சான்றிதழுடன் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு 4/7/2024 மாலை 5 மணிக்குள்ளே வந்து நில இழப்புத்துறை அலுவலகத்தில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது வேலை நாட்களில் மட்டும் ஒர்க்கிங் டேஸில் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பெர்ஃபார்மா. இந்த பெர்ஃபார்மாவை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கன்சர்ன் ஆஃபீஸில் வந்து சைன் பண்ணணும். இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, உங்களுடைய பேர், ஃபாதர், மதர் அல்லது கார்டியனோட பேர், அட்ரஸ்ஸு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனுடைய சீரியல் நம்பரு, இதில் என்ன நீங்கள் கேட்டகரியில் வரீங்க, NLC இந்தியாவில் இருக்கக்கூடிய வார்டா இல்லது பர்சன்ஸ் அஃபெக்டடு அந்த PAPயா, இன்கோவா, AMC ஒர்க்கரா அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எஸ்னா எஸ் இல்லைனா நோ கொடுங்க, சைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய அதே ஃபார்ம் விண்ணப்பதாரன் பூர்த்தி செய்ய வேண்டிய படிவம். சரிங்களா? இது வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் கொடுக்கணும், சைன் பண்ணிக்கணும். சரிங்களா? இது கூட வந்து உங்களுடைய அந்த யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மு அதையும் வந்து ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் போட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அந்த 10th முடித்ததுக்கான மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், 10th சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதனுடைய காப்பியை வந்து என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ வந்து NLC இந்தியா நிறுவனத்தில் இந்த கண்டிஷன்லாம் வந்து இருக்கக்கூடிய, இதில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.